ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பிதாவாகிய யாவே தேவனாலும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய யாஷோவா மேசியாவினாலும் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் சமாதானமும் சத்தியத்தின் மூலமாக சந்தோஷமும் நிறைவாய் உண்டாவதாக. ஆமேன். இந்த நாளிலே வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 26 29 வரைக்கும் பார்ப்போம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 2 26 29 வரைக்கும். 336 பக்கம். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவின் இடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் இருப்பு கோலால் அவர்களை ஆளுவான். அவர்கள் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. ஆமென். Thank you, sister. God bless you. ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன். இந்த 7 சபைகளுக்கும் வெவ்வேறு காரியங்கள் குறித்து பேசுறப்ப இந்த தியத்தீரா பட்டணத்தில் இருக்கிற சபைக்கு இந்த காரியத்தை பேசுறாரு. தியத்தீரா சபையை பற்றி நம்ம ஏற்கனவே உனக்கு சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் அதனுடைய அர்த்தம் ஒவ்வொரு சபையும் ஒரு காலகட்டத்தை ஒரு நிலவரத்தை குறிக்கிறது. தியத்தீரா என்பதற்கு என்ன அர்த்தம்னா, பலிகளும் சம்பிரதாயங்களும் பலிகளாலும் சம்பிரதாயங்கள் என்ன சொல்றது, சம்பிரதாயங்களாலும் நிரப்பப்பட்ட சபை. சர்ச் ஆஃப் கண்டினியூவல் ஆஃபரிங்ஸ் அண்ட் ஒப்லேஷன்ஸ். Church of continual offerings and oblations, sacrifices and oblation அப்படி சொல்லலாம். பலிகளாலும் பாரம்பரியங்களாலும் நிரப்பப்பட்ட சபை. பலிகளாலும் பாரம்பரியங்களாலும் இந்த சபையை குறித்து சொல்றப்ப நிறைய காரியம் சொல்றார். தன்னை எப்படி அவங்களுக்கு அறிமுகப்பட்டாலும் பார்க்குறப்ப அங்கே 18வது பார்த்தா தெரியும். என்ன சொல்றாரு 2:18? தியத்தீரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவ குமாரன் சொல்லுகிறதாவது. இங்க தன்னை ஒவ்வொரு சபைக்கும் தன்னை குறித்து அறிமுகப்படுத்துறப்ப ஒரு விதமா சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு, கண்கள் எப்படி இருக்குன்னா அக்னி ஜுவாலை போல இருக்கு. பாதங்கள் அபரஞ்சி போல வெண்கலம். ஏன் சொல்றாரு பாக்குறப்ப, கண்களும் கால்களும் எப்படி இருக்கணும்? கண்கள் எப்படி இருக்கணும்? அமைதியா இருக்கணும், பிரகாசமா இருக்கணும். சூரியனை போல பிரகாசம். கண்கள் பிரகாசமா இருக்கணும், கால்கள் உறுதியா இருக்கணும். எதை காட்டுகிறது? என்னை பாருங்கள் ஆண்டவர் சொல்றார். நான் எப்படி இருக்கிறேனோ அது மாதிரி நீங்க, ஆனா உங்க கண்கள் எப்படி இருக்கு அதெல்லாம் பின்னால சொல்றார். உன் கிரியைகளையும் எல்லாத்தையும் சொல்றார். சொல்லிட்டு என்ன சொல்றாரு, எசபேல் என்னும் ஸ்திரீயானவள். அதான் எசபேல் என்ன பண்ணா? அந்த ராஜா ஆகாப் ராஜா அந்த இவனோட கீரை தோட்டத்தை கேட்டதுக்கு தரமாட்டேன்னு சொன்னதுனால அவனை போர்ல முன்னாடி நிறுத்தி கொள்ள வச்சாங்க. அதுவாக்குது அந்த தீர்க்கதரிசிகள் அவங்கள எல்லாம் கொன்னுட்டாங்க. ரைட் சாரி. ஆமாமா. பொதுவா எசபேல் என்ன பண்ணானா,
விக்கிரகத்தை பாகால் விக்கிர- ஆராதனைய நிறைய கொண்டாந்து வச்சா. ஏன்? அவ யாருடைய மகள்? எகிப்துல நீங்க சொல்லிருக்கீங்க எசேக்கியேலோ எங்கேயோ வரும். 1 ராஜாக்கள் எடுங்க. ஏத் பாகால் 1 ராஜாக்கள் 16. 16:31 வருது. வாசிங்க. ஒண்ணு 452. 31. 452 பக்கம். நேபாத்தின் குமாரனாகிய எரபெயாமின் பண்ணுங்க, 30 பாவங்களில் வாசிச்சு வாசிங்க. உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் யாவே தேவனின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஆ, நேபாத்தின் குமாரனாகிய எரபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தார் போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத் பாகாலின் குமாரத்தி ஏசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு போறோம். அப்போ இந்த எசபேல் பண்ற காரியம் என்னன்னா, பாகால் ஆராதிக்க விக்கிரக ஆராதனை அதிகமா தூண்டி விட்டான். அததான் இங்க பாக்குறோம். இந்த தியத்திரா சபை கிட்டத்தட்ட சபையில ஒரு டார்க் ஏஜ் சொல்லலாம். டார்க் ஏஜ் ஆஃப் த சர்ச். சபையின் ஒரு இருள் காலம். சபை ஒரு இருளில தள்ளப்பட்ட காலம். அதாவது இது எப்ப சம்பவித்தனா, கிபி 590 இருந்து கிபி 1517. கிபி 590 இருந்து கிபி 1517. இந்த இடைப்பட்ட காலத்துல இந்த சபையினுடைய நிலவரங்கள் ரொம்ப காணப்பட்டது. இந்த காலகட்டத்தில் தான் நிறைய காரியங்கள் சபைக்குள்ளாக கொண்டு புகுத்தப்பட்டது. ரோமருடைய நான் சொல்றேன் உங்களுக்கு என்னன்னு ஒரு சில குறிச்சுங்க. போப்பினுடைய பாதத்தை முத்தம் செய்வது, நிறைய காரியங்கள் இதெல்லாம் ஆரம்பிச்சது. போப்பினுடைய பாதத்தை முத்தம் செய்யறது. யாருடைய பாதத்தை முத்தம் செய்யணும்? ஆண்டவருடைய பாதத்தை முத்தம் செய்யணும். இந்த இவங்க என்ன பண்ணிட்டாங்க, போப்ப ஆண்டவர்ன்றாங்க. போப்ப ஆண்டவர்பாங்க, வாய கழுவணும் சொன்னா. அதுக்கு பிறகு விக்கிரகங்களை ஆராதிப்பதெல்லாம் உணர்ட்டாங்க. அது பிறகு ஹோலி வாட்டர் அப்படி கழிக்கிறது. அதுக்கு பிறகு செத்தவர்களை கேனனைஸ் பரிசுவான்களா ஆக்குறது. செத்தவங்களெல்லாம் பரிசுவான்களா ஆக்குறது நிறைய பேர் கூட நடக்கிறது. ரீசெண்டா கூட யாரு மதர் டெரேசாவை கேனனைஸ் பண்ணாங்க. அது மாதிரி சில நபர்கள் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா வாழ்ந்தவங்களெல்லாம் பரிசுவான்கள் சொல்லி பண்றது. அதுக்கு பிறகு இந்த லெந்து நாட்கள் காரியம் இப்பதான் இந்த டைம் தான் வந்தது. அதே போல போதகர்கள் திருமணம் செய்யக்கூடாது. போதகர்கள் திருமணம் செய்யக்கூடாது. அதுக்கு பிறகு இந்த பீட்ஸ் சொல்லுவாங்க தெரியுமா, இந்த மணி, அந்த உருண்டை எண்ணெய், அது நிறைய காரியங்கள். அதே மாதிரி ரோசரி, அது ஒரு இன்டெலிஜென்ஸ். நீ இவ்வளவு பணம் கொடுத்தனா இவ்வளவு பாவம் உனக்கு மன்னிக்கப்படும். லென்ட் அப்பதான் வருது. அப்பதான் இந்த டைம் தான் வந்தது. அதே மாதிரி சாதாரண மக்கள் சபையில வரவங்கலாம் பரிசுத்த வேதாகம் படிக்கூடாது. என்ன அநியாயம் பாருங்க. எங்க எது சொல்றீங்க? இது இந்த காலகட்டத்துல வந்து சபையில இதெல்லாம் புகுத்தப்பட்டது. அதே பிறகு
இந்த கம்பெனியன் கொடுப்பாங்க தெரியுமா, திருவிருந்து. அதே தப்பு. அதுல என்ன பண்ணாங்கன்னா அந்த கப்புல கொடுக்கறத சாதாரண மக்களுக்கு திராட்சரசம் கிடையாது. அதே போல அந்த அப்பம் இருக்கிற வேப்பருப்பாங்க, அந்த அப்பம் அது அவரோட சரீரமே, சரீரம் தான் அப்படியே அப்படின்னு, அது ஒப்பனையா தான் இருக்கு, அது அவருடைய சரீரம் அப்படின்றது. நிறைய இந்த மாதிரி காரியங்கள். சரித்திரம். இந்த காரியங்கள் எல்லாம் நிறைய காரியங்கள் சொல்ல போனா டயம் ஆகும். இதெல்லாம் விக்கிரக காரியங்கள். இப்ப இவர் சொல்றாரு என்ன 20,000 வெளிப்படுத்த 2:20, தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து. 2 காரியம். ஒண்ணு என்னது? விக்கிரகங்கள். இன்னொன்னு வேசித்தனம். இந்த வேசித்தனம் தான் இதெல்லாம். தேவன் நியமிச்ச வழியை விட்டுட்டு வேற காரியங்கள்லாம், இதெல்லாம் ஆண்டவர் அப்பயே தீர்க்கமா சொன்னார். இதெல்லாம் நடந்தது. இப்படிப்பட்ட சபையை குறித்து பேசுறப்பதான் 25வது சொல்றார், உங்களுக்குள்ளதை நான் வரும் அளவும் பற்றி கொண்டிருங்கள். சில நல்ல காரியத்தையும் சொல்றாரு, ஆனால் இந்த காரியம்லாம் இருக்கு. இன்னொன்னு கூட சொல்றாரு 24, தீர்த்தீராகலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகி உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது. எல்லாருக்கும் இல்ல. அப்ப இந்த போதகத்தை பற்றி கொள்ளாதவர்களுக்கும் சாத்தானுடைய ஆழங்களை அறிந்து கொள்ளாமலும் இருக்கிறது. அப்படின்னு அர்த்தம். சாத்தானுடைய ஆழங்களை அறிந்து கொள்ளாம இருக்குதுன்னா சாத்தானுடைய ஆழங்களை அறிந்து கொள்ளாமல் இருக்கு. அந்நிய காரியங்கள் எதையுமே செய்யாமலோ செய்யாமலோ தொழாமலோ சாத்தானுடைய ஆழங்களை அறிந்து கொள்ள. சாத்தானுடைய ஆழம் என்னது? தந்திரம், கண்ணிங். கொலோசியர் எடுங்க. கொலோசியர் 2வது அதிகாரம் 2வது அதிகாரம் 18, 19, 21 வரைக்கும் வாசிங்க. கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றி கொள்ளாமல் மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவைகளிலே துணிவாய் நுழைந்து தன் மாமிச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். நீங்கள் யாத்வா மேசியா உடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மறித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்களைப் போல மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? ஏன்னா காணாதவர்களிலே துணியாய் முளைந்து தன் மாம்ச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும். இப்போ இது என்னன்னா, சில பேர் அழைப்பாங்க, சில பேர் நம்மள இதுக்கு அழைப்பாங்க. நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா வா, என்ன பண்ணலாம் இந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்கு? ஏவி விடுறது, பில்லி சூன்யம் வைக்கிறது,
அவரை வசியம் பண்றதுக்கு ஒரு ஆள் ஏதாவது பண்ணணும்னா வசியம் பண்றதுக்கு மந்திரம் இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு இதெல்லாம் சாத்தானுடைய ஆழங்கள். இது நமக்கு அவசியமே இல்லை. ஏன்னா இந்த பகுதியில நீங்க முன்னால பாத்தீங்கன்னா அங்கே அவர் மரத்திலே வெற்றி சிறந்தார்னு இருக்கு. அப்ப தேவன் ஆண்டவரை கொண்டு வெற்றி சிறந்த பிறகு இந்த காணாத காரியங்கள் அவங்க கூப்பிடுறாங்க, இவங்களை கூப்பிடுறாங்க, இதெல்லாம் போய் அதெல்லாம் சாத்தானுடைய ஆழங்கள். சாத்தானுக்கு சில பவர்ஸ் தேவன் கொடுத்து வச்சிருக்கிறார். அந்த பவர்ஸை கொடுக்கல. ஏன்னா அவனும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு. தேவன் அந்த கொடுத்த கிருபை, அந்த வரங்க, அந்த காரியம், அந்த பவரை இன்னும் இழுக்கல, கொடுத்து வச்சிருக்கிறார். அதை அவன் துஷ்பிரயோகம் பண்ணி தேவனுக்கு எதிராக தேவ ஜனங்களை வஞ்சிக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய நோக்கம். அப்ப சாத்தானுடைய இந்த காரியத்தில் நம்ம போக வேண்டாம். நமக்கு ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். தேவன் நமக்கு ஆண்டவரை கொண்டு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். இப்ப எந்த ஒரு பிரச்சனையானாலும் நம்ம யாரை பார்க்கணும்? 18ஆம் வசனத்துல பின்பகுதி என்ன சொல்றது? சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை பற்றிக் கொள்ள வேண்டும். தலை யாரு? சரீரத்துக்கு தலை ஆண்டவர். அப்போ சரீரத்துக்கு தலையாகிய ஆண்டவரை நாம் பற்றிக் கொள்ள, இதை விட்டு வேண்டாத காரியங்கள் எல்லாம் சாத்தானுடைய ஆழங்கள். இதை இந்த பரிகாரம் பண்ணா அது பண்ணலாம், இதை பண்ண அது பண்ணலாம், இந்த காரியங்கள் அந்நிய காரியங்கள், இதெல்லாம் என்னாச்சு? சபைக்குள்ள வந்துருது. இவங்களுக்கு வித்தியாசம் எல்லாம் போயிடுது. இதுதான் சாத்தானுடைய ஆழங்கள். ஆண்டவர் அங்க சொல்றாரு, சாத்தானுடைய ஆழங்களை பற்றி கொள்ளாமல் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அவங்க மத்தியிலே சாத்தானுடைய ஆழங்களை அறிந்து கொள்ளாமல் இருக்கிற மற்றவர்களாகி உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது. அப்ப அறிந்தவன் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்க அந்த வழியில போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அந்த சாத்தானுடைய ஆழங்களை அதை அறிந்து கொள்ளாம, அது வேண்டாம், அது நமக்கு வேண்டாம். இல்ல பிரதர் சொல்லுவாங்க, என்ன களவும் கற்றுமர எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிமாங்க. எல்லாத்தையும் எதுக்கு? அது நல்லதுதான் நமக்கு. நல்லது எது? தேவனுடைய வார்த்தை, களங்கமில்லாத ஞானப்பால் ஆகிய திருவசனம். அப்போ இது இருக்க அது எதுக்கு? நம்ம அது நம்ம ஆழத்துல கொண்டு போய் நம்ம அமிழ்த்து விடும். சாத்தானை இப்ப இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன சொல்றாரு? உங்களுக்கு உள்ளதை நான் வருமளவும் பற்றி கொண்டிருங்கள். அப்ப இந்த சாத்தானுடைய காரியங்கள், அதே போல தியத்திரால இருக்கிற போதனைகள் இதெல்லாம் விலகி இதுக்கெல்லாம் செய்யக்கூடாதபடிக்கு எந்த போதனை? ஒரே போதனை, ஆண்டவருடைய போதனை. அந்த போதனையில நான் வரும் வரைக்கும் என்னுடைய போதனையை கை கொண்டிருங்கள். இப்படி செய்யறப்ப நான் என்ன செய்வேன் உங்களுக்கு அப்படிங்கிறார். இப்படி செய்யறது அதுக்கு ஒரு சொல்ற, ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிற வேணும். அப்ப ஜெயம் கொள்ளணும். எப்படி? முடிவு பரியந்தம் அதை கை கொள்ளணும். எப்படி ஜெயம் கொள்றது? எப்படி ஜெயம் கொள்றது? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை பாருங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 329 முதல் 4 வசனங்கள். யாஸ்வாவே மேசியா என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம்.
அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. ஆ, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆ. யாஸ்வா மேசியாவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனையே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? போறோம். அப்போ ஜெயம் கொள்றது நீங்க என்ன அழகா சொல்றாரு. எப்படி ஜெயம் கொள்றது? இயேசு தேவனுடைய குமாரன் கிறிஸ்துன்னு சொல்லிட்டாரு. அது மாத்திரம் இல்ல, முதல் வார்த்தை என்ன போட்டிருக்குது? தேவனிடத்தில் அன்பு கூறுறப்ப அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலும் அன்பு கூற வேண்டும். ரெண்டு பேரையும். அப்போ இப்படிதான் நம்ம ஜெயம் கொள்ள முடியும். இதுதான் சொல்றாரு. இதுக்கு விளக்கம் நம்ம பார்க்க போறேன். இப்போ தேதிராவுக்கும் இதுக்கு எப்படின்ட்டு. இப்போ ஜெயம் கொண்டு முடிவு பரியும் ஜெயம் கொண்டுனா இந்த கற்பனை ரெண்டு என்ன கற்பனை? மொத்தம் 22 அதிகாரம் 35 38 வரைக்கும் பாருங்க. மொத்தம் 22 35 38 35ஆம் பக்கம் 22 அதிகாரம். அவர்களில் 35 to எவ்வளவு? 38 பாருங்க. வாசிங்க, நான் சொல்றேன். அவர்களில் நியாய சாஸ்திரி ஒருவன் அவரை சோதிக்கும்படி, போதகரே, நியாய பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். யாஸ்வா மேசியா அவனை நோக்கி, உன் தேவனாகிய யாவேயின் இடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது. இதுக்குள்ளதான் அப்போ ரெண்டு கற்பனை என்னது? ஒண்ணு தேவனிடத்தில் அன்பு கூறணும், இன்னொன்னு அந்த தேவனால் பிறப்பிக்கப்பட்டவர்களிடத்திலும் அன்பு கூறணும். புரியுதா? தேவனால் பிறப்பிக்கப்பட்டவர்களா இல்ல எல்லாரும் வருமா? எல்லா இடத்துலயும் எல்லாத்திலும் அன்பு கூறணும். அதான் உன்னிடத்தில் அன்பு கூறு, பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயா. ஞானஸ்நானம் நடத்துவோம், எல்லா இடத்துலயும் அன்பு கூறணும். உன் சத்ருவையும் ஸ்நேகி அவர்களுக்காக ஜெபம் பண்ணுன்றார். அந்த இடத்துல எல்லாருக்கும் அந்த இடத்துல சொல்லப்பட்டது எல்லா இடத்துல அன்பு கூறணும். தேவனால் பிறப்பிக்கப்பட்டவர், ஆண்டவருக்குள் பிறந்தது வேற, தேவனால் பிறப்பிக்கப்பட்டவர். தேவனால் பிறப்பிக்கப்பட்ட எல்லாருமே தேவனால் தான் பிறப்பிக்கப்படுறாங்க. அது ஞானஸ்நானம் கிடையாது எல்லார்ட்டையும். இப்போ 2வது வாங்க. 1 யோவான் 5:2. 1 யோவான் 5:2 வாங்க. 329. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். இப்ப புரியுதா? இது யார் தேவனுடைய பிள்ளைகள்? இவர்கள் ஞானஸ்நானத்திலே இவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். முதல் வசனம் சொன்னது தேவனால் பிறப்பிக்கப்பட்டவர்கள் எல்லாரும். தானே வரணும் பிரதர், கண்டிப்பா. இங்க வந்து எப்படி சொல்றாரு? தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அப்படின்றத தேவனுடைய பிள்ளை. அது சிஸ்டர் கேட்டாங்கல்ல, ஞானஸ்நானம் எடுத்தவங்க தான் ஞானஸ்நானம். ஆமா, அது முதல் வசனத்திற்கு தேவனால் பிறப்பிக்கப்பட்டவர்னா எல்லாரும். ஓகே, இங்க வந்து தேவ பிள்ளைகள் விசேஷமா அவங்களுக்கு அன்பு கூறணும். இதான் இங்க கொலைசேர்ல பாக்குறோம் பாருங்க.
கொலோசியர்ல பேதுருல வரும். உங்கள் எஜமான் விசுவாசிகளா இருக்கிறதுனால அவங்களுக்கு இன்னும் ஊக்கமா அதிக ஊக்கத்தோட அவங்களுக்கு பண்ணுங்கள்னு வரும். சரி, அப்போ எஃபேசியர் 6வது அதிகாரத்துல வருது. எஃபேசியர் 6வது அதிகாரத்துல வருது. அதுவா 6:9 வருது. அதுவா எபேசியர் 6:9. இல்ல அது இல்ல. அது உங்கள் எஜமான்கள் விசுவாசிகளா இருக்கிறதுனால அவங்களுக்கு இன்னும் Colossians 3:22. Colossians 3:22 அது வேற. இல்ல பேதுருல வரும். சரி, அப்போ எல்லாருக்கும் அன்பு கூறணும், விதர்சமா தேவனுடைய வீட்டாருக்கு அன்பு கூறணும். இதுதான் நம்ம ஜெயம் போடுறது. அப்போ முதல்ல தேவனிடத்தில் அன்பு கூறுறது, பிறகு மற்றவஇடத்தில் அன்பு கூறுறது. தேவனிடத்தில் அன்பு கூறுறது என்னது? அவருடைய கற்பனைகளை கை கொள்றது. அப்ப இதுல எல்லாத்திலையும் அடக்கம். இப்போ முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொண்டிருந்தார். ஜெயம் கொண்டு வந்துருங்க. வெளிப்படுத்த 2:26 ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்கிறவனும் அவனுக்கு என்ன சொல்லுவான்? என்ன தருவான்றாரு? அதிகாரம். அதிகாரம் தருவான்றார். எப்படி? இது ஜாதிகள் மேல் தானே பிரதர் அதிகாரம் சொல்லியிருக்காரு. வர அது எப்படின்னா, நான் என் பிதாவிடத்தில் அதிகாரம் பெற்றது போல. இவர் பிதாவிடத்தில் எப்படி அதிகாரம் பெற்றாரு? வலது பார்சத்துல obedience to father. ஜீவனை எடுத்துக்கொள்ளுதா? 2ஆம் சங்கீதம் படிங்க. எட்டாவது பாருங்க, 7, 8 ரெண்டுமே. தீர்மானத்தின் விவரம் தப்பா வாசிக்கிறேன். சொல்லுங்க. 672 பக்கம் 7, 8 சங்கீதம் 2ல தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். யாவே தேவன் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன், என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளில் உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். பிதா குமாரன் பார்த்து என்ன சொல்றாரு? என்னை கேளும். அதான் சொல்றாரு யோவான்ல. யோவான் 6:37 பாருங்க. பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். 44 பாருங்க. 6:44. என்னை அனுப்பின பிதா ஒருவனை விட்டுக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். அப்ப பிதா இவர் கொடுக்கணும். அப்ப இவர் பிதாட கேட்கிறாரு, பிதா இவர் கொடுக்கிறாரு. இவர் பிதாட கேட்டு பிதா அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். எப்படி? உமக்கு ஜாதிகளை சுதந்திரமாக கொடுப்பேன், பூமியின் எல்லைகளை உமக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். அப்போ பிதாவிடத்துல இவர் அதிகாரம் பெற்றுக்கொண்டு அங்க என்ன பார்க்கிறோம்? இருப்பு கோளால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். தேவன் சொல்றார் ஆண்டவர் பார்த்து, உமக்கு ஜாதிகளை எல்லாம் கொடுத்துட்டேன், பூமியின் எல்லையை சுதந்திரமா கொடுத்துட்டேன், நீர் என்ன பண்ணுவீரு? இருப்பு கோளால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல அவர்களை உடைத்து போடுவீர் அப்படின்னு பிதா குமாரனுக்கு சொல்றார். இததான் இங்க வெளிப்படுத்தல. நான் என் பிதாவிடத்தில்
அதிகாரம் பெற்றுக்கொண்டது போல உங்களுக்கும் அதிகாரம் கொடுப்பேன். எனக்கு எப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தாரு? இருப்பு கோளால் புயக்களத்தை உடைக்கிறது போல. அப்ப இங்க நமக்கு அதான் சொல்றாரு, யாரெல்லாம் ஜெயம் கொள்ளுகிறானோ அவனுக்கெல்லாம் நான் ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அவன் என்ன பண்ணுவான்? இருப்பு கோளாவளை ஆளுவான். நல்லா புரியுதா? இப்ப மெயினா இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா அதிகாரம் கொடுக்கிறேன் அப்படிங்கிற. நீங்க சொல்ற ஆளுகை ஜாதிகள்ன்றது எங்க வரும் பிரதர்? பூமியில 1000 கால அரசாட்சியிலேயே அது எங்க எப்ப சம்பவிக்கிறது? ஆண்டவர் எப்ப அரசால் போறாரு? 1000 வருஷம் இல்ல, 1000 அரசு. அப்புறம் 1000 வருஷம். அப்பதான் இப்போ இங்க எசென்சியலி இவர் என்ன சொல்றது? அதிகாரத்தை பத்தி பேச, அதிகாரம் கொடுக்குறேன். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவரை ராஜாவாகணும்னு கொண்டு போறாங்க, வேலைக்கு போறாரு. ஏன்? என் வேலை இன்னும் வரவில்லை. பிதாவின் வேலைக்காக நான் ஒவ்வொரு பிதாவின் வேலைக்காக காத்திருக்கிறேன். ஒவ்வொருத்துக்கும் கல்வாரியில் போறதுக்கு முன்னால எத்தனை நேரத்தில் என் வேலை வந்தது அப்படிங்கிறார். அப்போ அந்த வேலை வந்து எது? அடிமையின் ரூபம் எடுத்து ரட்சிப்பதற்காக, ரட்சணத்துக்காக கல்வாரிக்கு போற வேலை வந்தது. ஆனால் இன்னும் ஆளுகை செய்ய வேண்டிய வேலை வரல. அந்த வேலை என்பதுதான் வரப்போறது. நல்லா புரிஞ்சுங்க. வளர்த்து உயர்த்தப்பட்ட அங்க அவரோட வளர்த்து வார்த்தை நமக்காக வேண்டிக் கொண்டே இருக்கிறார். அவருடைய வேலை அதான் சீஷர்கள் கேட்டாங்க, ஆண்டவரே இக்காலத்துல இஸ்ரவேலர் ராஜ்யத்தை ஸ்தாபித்து கொடுப்பீர். அப்போஸ்தலர் 1 அதிகாரத்துல பாக்குறோம். அப்போ இவர் கொடுக்கிற அந்த ஆளுகை. ஆனா இப்போ எல்லாரும் என்ன பண்றாங்க? சீஷர்கள் முதற்கொண்டு ராஜ்யம் உடனே வந்துட போறது. அதான் சொல்றாங்க, ஜெபதேவின் குமார் அவன் தாயார் போய் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, ஆண்டவர் ஒரு காரியம் என்ன, நீர் ஆளுகை செய்யறப்ப என்னுடைய பையன் மொத்தம் வந்து வலது பார்த்தையும் மொத்தம் இடது பார்த்தையும் இருக்கணும். உடனே ஆளுகை வரப்போறது, உடனே உட்காரணும், இந்த பதவி பிடிக்கணும், இன்னும் எல்லா இடத்துலையும் பதவி பிடிக்கணும். இந்த ஆளுகை இதுதான் இருக்கிறாங்க. உலகத்துல அரசியல் ஆகட்டும், இல்ல ஆபீஸ் ஆகட்டும், இல்ல சபையாகட்டும், நான் பெரியவனா இருக்கணும், நான் பெரிய பதவியில இருக்கணும், நான் எல்லாருக்கும் அதிகாரம் செலுத்தணும். வேலைக்காக காத்திருக்கிற பொறுமை மனுஷனுக்கு இன்னைக்கு இல்லை. ஆனால் ஆண்டவர் பிதாவுடைய வேலைக்கு காத்திருந்தார், இப்பொழுதும் காத்திருக்கிறார். அப்போ அந்த வேலைக்காக காத்திருக்கணும். அந்த வேலைக்காக காத்துற வரைக்கும் ஆண்டவர் அவர் எப்படி அது பண்ணாரு? எபிரேயர் 5 அதிகாரம் என்ன வாசிக்கிறோம்? அவர் மாம்சத்திருந்த நாட்களில் 5 பாருங்க. எபிரேயர் 5 அதிகாரம் 5 பாருங்க. அந்தபடி 301 7 அவர் மாம்சத்தில் இருந்த பக்கம் 301 அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் நம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பாடுபட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணமான பின்பு தமக்கு கீழ்ப்படைய யாவரும் நித்திய ரட்சிப்பு அடைவதற்கு காரணனாகி மெல்கிசேதேக்கு முறைமையின்படி பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமும் தரிக்கப்பட்டார். அப்போ அந்த பூரணரான வரைக்கும் காத்திருக்கிறார். அது வரைக்கும் பிதாவுடைய கீழ்ப்படுகிறார். தன்னை அதுக்காக தன்னைத்தானே இங்கிலீஷ் சாங்டிஃபைம்பாங்க, என்னை நானே பரிசுத்தமாக்குகிறேன். யோவான் 17 வாசிக்கிறோம். யோவான் 17 எடுங்க. யோவான் 17:19 பாருங்க. 153
நீர் என்னை இந்த உலகத்தில் அனுப்பு. 153. 153ஆம் பக்கம், யோவான் 17ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். என்னைத்தானே பரிசுத்தமாக அப்படின்னு அர்த்தம். என்னை முதல்ல நான் பிரித்தெடுத்துக்கிறேன். இன்னைக்கு ஆளுகை செய்யறது நல்லதுதான். ஆனால் அந்த ஆளுகை செய்வதற்கு நம்மை தகுதிப்படுத்த வேண்டும். முதல்ல என்ன பண்ணணும்? இன்னைக்கு நம்மை நாமே ஆள வேண்டும். இன்னைக்கு ஜனங்கள், மனுஷன் தன்னைத்தானே ஆளாதபடிக்கு மற்றவர்கள் ஆளணும்னு விரும்புறான். தன்னைத்தானே ஆளுகிறது என்னது? தன்னைத்தானே ஆளுகிறது என்னது? சரி பார்த்துக் கொள்ளுதல் தானே. இந்த வசனத்துக்கு சரியா வருதா? என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொட்டி இருக்கு. 119ஆம் சங்கீதம் 28. அப்ப ஆத்மா எதோட ஒட்டிட்டு இருக்குது? மண்ணு. மண்ணுன்னு என்னது? சரீரம். சரீரம். ஏதாவது ஒரு காரியம்னா கெட்ட நண்பர்கள் அல்லது கெட்ட ஆலோசனை, தூர ஆலோசனை சொல்றவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே நம்ம ஓடிடுறோம். அதுல செய்யறதுக்கு ரொம்ப விருப்பம் கொண்டு போயிடுறோம். நம்ம ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், ஞானஸ்நானம் பெற்றவர்கள் தான், அபிஷேகம் பெற்றவர்கள் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா தன்னைத்தானே அடக்கிக்கிறது கிடையாது. ஒரு ஆசை வந்தா விவித விதமான ஆசை. சிலருக்கு பொருள் ஆசை, சிலருக்கு மண் ஆசை, சிலருக்கு சரீர இச்சை மாட்டிக்கிறாங்க. அப்ப எங்க ஆளுங்க? எங்க உன்னை நீ ஆளாதபடிக்கு சாத்தான் ஒரே செகண்ட்ல நம்ம தள்ளுவான் அந்த பாவத்தை செய்ய வச்சு. அதுக்கு பிறகு அழுவோம். ஒரே செகண்ட் தள்ளுவான். நம்ம அந்த பாவத்தை செஞ்சுட்டோம், அதை விட அவன் கைத்தட்டி சிரிப்பான். காரணம் என்ன? காரணம் என்ன? நம்மை நாமே ஆழ்ந்து கொள்வதில்லை. நம்ம ஆகிறோம்ல, கெட்ட சிந்தைகள் வந்ததா, கெட்ட டெம்டேஷன் வந்ததா, முதல்ல அடக்கு. அது முதல்ல அடக்கணும். நம்ம அது இல்லை. ஆனால் நான் மற்றவர்களை ஆளுகை செய்யணும்னு பார்க்கறோம். இதுதான் இன்னைக்கு உலகத்துல இருக்கிற பெரிய ட்ரபிள். இடர்கள் வருவது சகஜம்தான். ஆனால் எவனால் இடர் வருதோ அவனுக்கு ஐயோன்ற. அப்ப டெம்டேஷன் வரும். ஆனா வரப்ப நம்ம என்ன பண்ணணும்? அவர் நமக்கு காண்பித்த மாடல் என்ன? பிதாவே, நம்ம மரணத்தில் ரட்சிக்க வல்லமையுள்ளவர் நோக்கி உரத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. அப்போ ஒவ்வொரு சுச்சுவேஷனையும் நமக்கு சில நேரம் நெருக்கமா போறதுல நெருக்க பாவங்கள்லாம் வரும், நம்மளை தூண்டி விடும். அப்ப நம்ம ஆளுகை செய்யறோமா இல்ல அது நம்ம ஆளுகை செய்யறதா? அந்த இச்சை, அந்த மோசம் போக்குதல், அது நம்ம ஆளுகை செய்யறது. நம்ம இந்த ஆளுகை செய்ததான் போக்குற மற்றவங்களுக்கு பிரசங்கிற நானே ஆகாதானே போகாதபடி என்னை என் சரீரத்தை ஒடுக்குகிறேன். நம்ம அத இந்த மெசேஜோட சென்டரே அதுதான். நாம் நம்மை ஆளுவாமல் ஆளுகையை விரும்புறோம். நான் பெரியவனா இருக்க விரும்புறேன். உங்களுக்கு எவனா பெரியவனா இருக்கும்போது சிறியனா இருக்க கடவுண்டார். மொத்த 20 பாத்தீங்கன்னா அவன் 25 அங்க பெரிய போட்டி நடக்கும். அப்பதான் சொல்றாரு, மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும். நம்ம தாழ்த்தணும், பெருமையே கூடாது. ஆளுகை 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 அவர் கொடுப்பாரு. இந்த பூமியில இருக்கிற ஆளுகை எவ்வளவு நாள்? ஒரு மினிஸ்டராகும் எவ்வளவு நாள்? அல்ப காலம், 5 வருஷம் கூட சொல்ல முடியாது. திடீர்னு சீட்டை பிடிச்சிடுவாங்க. ஆனால் அவர் கொடுக்கப்படுற ஆளுகை எப்படிப்பட்ட ஆளுகை? வாசிங்க 37ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம் பாருங்க. பக்கம் 692, சங்கீதம் 37:18. 692ஆம் பக்கம். உத்தமர்களின் நாட்களை யாவே தேவன் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய நாட்கள் என்றென்றைக்கும் இருக்கும். இவருடைய நாட்கள் எண்ணப்பட்டது பூமியில. நம்ம
பாவத்துக்கும் இச்சைக்கும் இந்த அலங்காரங்களுக்கும் நம்மை விட்டு கொடுத்து அவை நம்மை ஆளுகை செய்ய விடுவோமானால் அந்த அந்த சந்தோஷம் எவ்வளவு நேரம் இருக்கும்? கொஞ்ச நேரம். அந்த பாவ சந்தோஷங்கள் கொஞ்ச நேரம் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளை கீழே தள்ளிட்டு நம்மளை குழியிருக்க கொண்டு போய் விட்டுரும். சோதனை வரும்போது ஜாகிரதையா இருக்கணும். நம்ம ஆண்டவர் தான் நினைக்கணும். நிறைய பேர் விழுந்து போறதா தான் காரணம். அந்த நேரத்துல அந்த அந்த பண ஆசை, அந்த இச்சை, அந்த காரியங்கள் அதுல மதிமயங்கி போயிடுறாங்க. அதை ஆளுகத்தை விட்டுறாங்க. கடைசியில என்ன ஆயிடுது? ஆத்மா இழந்து போயிடும். அப்ப நம்ம ஆளுகை செய்ய முடியாது. அப்ப அதான் ஜெயம் கொள்றது. தேவகுமாரன் ஜெயம் கொண்டது போல. அவருக்கு எவ்வளவு ஆசை நட்டினாங்க, உங்களை ராஜாவாக்குறோம். ஒத்துட்டாரா? இது அவங்களுடைய வேலைக்காக. என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்கு ஒரே அல்லன்றார். இதான் எனக்கு கொடுக்கட்டும். நான் மனுஷரால் மகிமை ஏற்றுக்கொள்வதில்லை என்றார் யோவான் 5:42. அப்போ நமக்கு நம்மை நாமே ஆளுகிறதுக்கு நம்ம முதல்ல பிராக்டிஸ் பண்ணணும். எந்த அளவுக்கு நாம் நம்மை எப்படி நம்ம நாமே ஆள முடியும்? நம்ம சுய சிந்தையினால் அல்ல. வாசிங்க 1 கொரிந்தியர் 15:10. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த கிருபைதான், அந்த கிருபைதான் நமக்கு அப்படி செய்கிறது. அப்ப எப்ப அந்த ஆளுகை, அந்த கிருபை நம்ம ஆளும் போது நம்ம பாவத்துக்கு இடம் கொடுக்கவே மாட்டோம். அந்த நேரத்தில் எது மேற்கொண்டுறது? இந்த கிருபையை காட்டிலும் இந்த லட்சையும், இந்த அசிங்கமும், இந்த அல்பமும் மேற்கொள்ள கூடவே கூடாது. தெளிவா தேவன் சொல்லிட்டார், உனக்கு இதுவா நித்தியமா இல்ல அந்தியமான பாவ சந்தோஷம்? நித்திய சந்தோஷம் தேவகுமாரன் நாம் முழுமையாக கீழ்ப்படியும் போது, தேவகுமாரனை மனதிலே வைத்து அவர் சென்ற பாதையில், அவர் வேலை, அவர் பிதாவின் வேலைக்காக காத்திருந்தார். ஆனால் நமக்கும் எந்த ஒரு காரியம் வந்தாலும் சரி, தேவன் ஒரு வேலையை என்னை நியமித்து வைத்திருக்கிறார். தேவன் செய்த எவனும் தடை பண்ண முடியாது. தேவன் பட்சத்தில் மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ரோமர் 8:32 வாசிக்கிறோம். அதனால நம்ம அது உறுதியா இருக்கணும். யாரும் பணம் அந்த வேலைக்காக காத்திருக்கும். காத்திருக்கிறப்ப கண்டிப்பா அந்த வேலையை நம்ம கொடுப்பார். நம்ம அதனால நம்மை நாமே ஆண்டு கொள்ள வேண்டும். எப்படி ஆண்டு கொள்ள வேண்டும்? அந்த கிருபையினால் ஆண்டு கொள்ள வேண்டும். கிருபையுள்ள வசனத்தினால் நம்ம ஆண்டு கொள்ள, நம்மள நம்ம சுய சிந்தையில ஆண்டு கொள்ள விடக்கூடாது. சுய சிந்தையில வந்து அது காலி. அதான் போல சொல்றேன், எனக்குள்ளே என்னுடைய இருந்த தேவ கிருபையே அப்படி செய்தது. அப்போ எந்த ஒரு நேரத்திலையும் தேவ காரியம், தேவனுடைய வார்த்தை, தேவன் நமக்கு என்ன சொல்லுகிறார் அதை சொல்லும் போது, அதை நம்ம அனுமதிக்கும் போது அதை நம்ம ஆளுகை செய்கிறது பிரியமானவர்களே. அப்போது ஆளுகை செய்து பழகி 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 இந்த பாதையில, இந்த கஷ்டமான பாதையில, இந்த உபத்திரத்தின் பாதையில நான் நடக்கும்போது, இந்த உபத்திரத்துக்கு பின்பாக அவர் எங்க இருக்கிறார்? மகத்துவமானுடைய வலது பார்சத்துல. எபிரேயர் 12 தான் வாசிக்கிறோம். ஆளுகை நமக்கு வேண்டும் என்றால் நாம் நம்மை நாமே முதல்ல ஆளு கொள்ளணும். நம்ம ஆண்டாதான் நம்ம நாமே ஆளணும். அப்படி நான் அல்ல, நான் அப்படி செய்தேன், அவ்வளோ அதிகமா நான் செய்தேன், ஆனாலும் நான் அல்ல, என்னுடைய தேவ கிருபையா அப்படி செய்தது. அதே போல நம்மை நாமே ஆண்டு கொள்ள வேண்டும் என்றால், நம்மை நாமே மாம்சம் ஆண்டு கொண்ட காலி. ஆவியா இருக்கிற, ஆவியாம் ஜீவனாக இருக்கிற வார்த்தை நம்மை மேற்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. அது நம்மை ஆள வேண்டும். இந்த ஆளுகை இதுல நம்ம பழகிட்டோம்னா, இந்த போதக சிச்சையில பழகிட்டோம்னா நமக்கு அந்த ஆளுகை. ஏன்? நான் பிதாவிடத்தில் அதிகாரம் பெற்றேன், நான் ஜெயம் கொண்டேன். 3வது கடைசி சொல்றார்,
ஜெயம் கொண்டு நான் என் சிங்காசனம் அமர்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறோம் என்னோட கூட என்னுடைய சிங்காசனம் அமரும்படி அருள் புரிவேன். அது ரொம்ப முக்கியம். நம்மை நாமே தேவனுடைய வார்த்தைக்கு விட்டு கொடுத்து, முழுமையா விட்டு கொடுத்து, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்றது அதுதான். அங்க போகாத, இந்த இடத்துக்கு போகாதான போகாத, தவறான உபதேசத்துக்கு போகாதான போகாத. எதுக்கு அங்க போகணும்? அதுவும் ஒரு சாத்தானுடைய ஆழம் தான். எதுக்கு போகணும்? சத்திய வார்த்தை அழகா எழுதி வச்சிருக்கிறார், பரிசுத்த ஆவியை நம்ம கொடுத்திருக்கிறார். வேற என்ன வேணும்? நமக்கு சோம்பேறித்தனம். நம்ம வேதத்தை தேடாம அந்த பிரசங்கிமாரு அவர் பண்றாரு, இங்க அற்புதம் நடக்குது, இன்னும் பெரிய அப்படித்தான் போயிட்டு இருக்கோம். யாரு பெரிய பிரசங்கி? பெரிய பிரசங்கி யாரு? ஆண்டவர் தான் பெரிய பிரசங்கி. ஆண்டவர் அவருடைய உபதேசம் தான் நமக்கு முக்கியம். அதுல நிலைத்திருப்போம். அப்போ அவர் என்ன செய்ய போறாரு? இருப்பு கோளாளர்களை ஆழ்வார். எப்படி இருப்பு கோளாறுனா எப்படி? அதுக்காக ஒண்ணு அடி நொறுக்கிறதும் கிடையாது. அங்கே மண்பாண்டங்களை போல நொறுக்கப்படுவார்கள். மண்பாண்டம் நொறுக்கிறது எதுக்காக? நல்லா ஒழுங்கா வரும். அது சரி பண்றதுக்காக. மண்பாண்டத்தை. அப்போ நமக்கு அதிகாரம் கிடைக்கிறப்போ அந்த அதிகாரத்தை தேவனுடைய மகிமைக்காகவும் நம்ம இயக்கி வைக்கிற ஆண்டவருடைய மகிமைக்காகவும் அதை செய்வோம். அப்ப அப்படிப்பட்ட ஆளுகை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் பிரியமானவர்களே. அது மாத்திரம் இல்லாதபடி என்ன சொல்றாரு? விடிவெள்ளி நட்சத்திரையும் நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். அதான் விடிவெள்ளி நட்சத்திரம். விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். ஆண்டவர் தானே விடிவெள்ளி நட்சத்திரம். அப்ப என்ன அவர் தானே கொடுக்குறாரு. அவரோட கூட சேர்ந்தா நாமளும் ஒரு விதமான விடிவெள்ளி நட்சத்திரம். விடிவெள்ளி நட்சத்திரம் கொடுப்பேன்றார். ஒரு விதமான கதையே கிடையாது. இல்ல நம்ம அந்த மாதிரி ஆயிடுவோம். அதுக்காக இல்ல இவன் விழுந்தாருல, கொடுப்பேன். நல்லா கவனிங்க. அதிகாலையின் மகனாகிய அப்ப அவரையே கொடுத்துருவாரு. யாரும் ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. அவரையே கொடுத்துருவாரு. விடிவெள்ளி நட்சத்திரம் நமக்கே கொடுத்துருவாரு. அவரே கொடுத்துட்டாரு. ஆமா. இல்ல, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியேன்னு சொல்லி அவனுக்குரியத நாம வாங்கிப்போமா? அவன் விழுந்தான் அப்படின்னு சொல்றாருல வானத்தில் இருந்து. விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் கொடுப்பேன். வேற யார் சொல்லுங்க. அப்போ வானத்துல பிரகாசிக்கிற நட்சத்திரம் போல இருப்போமே, அதுவும் அப்படி அந்த மாதிரி வெளிப்படுத்துதல் பிரதர், வெளிப்படுத்துதல் ஒண்ணுல வந்து அந்த கடைசியில 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர் அப்படின்னு சொல்லி சொல்றாருல, அதுக்கு எதுவும் சம்பந்தம் இருக்கா? அதான் வெறும் நட்சத்திரம். இது வெடிவெளி நட்சத்திரம். பிரதீப், you are there? சொல்லு. அதான் அங்கிள் 2 பேர் 1:19 அவர் வெடிவெளி அவரை தான் வெடிவெளி நட்சத்திரம். இல்ல இங்க விடிவெளி நட்சத்திரம் உனக்கு கொடுப்பேன்றார். அவன் தான் யாஷோ மேஷா. அவரை கொடுப்பேன் சொல்றாரு. அதுதானே வசனத்துல போட்டிருக்கு. 2 பேர் 1:19 அவரை தான் போட்டிருக்கு வெடிவெளி நட்சத்திரம். அங்க போட்டிருக்க. இங்க சொல்லுங்க என்ன அர்த்தம்? அதுதான் அர்த்தம். கொடுப்பேன். அவரு தான் வெடிவெளி நட்சத்திரம், அவரே கொடுப்பாரு. இன்னும் என்ன கொடுக்கறதுன்னா அந்த மகிமைப்பட்ட கடைசி தொட்டு ரத்தம் வரைக்கும் கல்வாரியில செஞ்சுட்டார். முழுக்க ஜீவனே கொடுத்துட்டார். அது மேல கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்ல, எல்லாம் முடிந்தது. இல்ல யோவான்ல சொல்றாரு, நாங்களும் ஒன்னா இருக்கிறது போல அந்த ஒன்னா இருக்கிற ஒன்னஸ் வந்துரும் அங்க, நம்மளும் அவரும் ஒன்னாயிடுவோம். அதனால வேற யாரும் சரி. பிரதீப் ஒரு பாயிண்ட் டச் பண்ணாம எல்லாம் 2 பேர் 1:19 எடுங்க. 1:19 அதிக உறுதியான தீர்க்க தரிசனம் 323ஆம் பக்கம். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பக்கம் 323. சரி, ரைட். அதிக உறுதி
அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிப்பிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். என்ன அர்த்தம்? அர்த்தம் என்ன? என்னுடைய அர்த்தம் என்ன? மேசியா செகண்ட் கம்மிங்கா, அவருடைய செகண்ட் கம்மிங், ரகசிய வரைகளை எடுக்கப்படுற வரைக்கும் அந்த மாதிரி வருமா? அது வருமா? கொஞ்சம் நல்லா அதை கூர்ந்து பார்த்து சொல்லுங்களேன். உங்கள் இருதயங்களில் பிரகாசிக்கும் அளவும். இப்ப இருதயங்கள்ல இருக்கிறது, இருதயங்கள்ல இருக்கா இல்லையா? இருக்காது. நான் உங்களுக்கு தான் தெரியும். டாக்டர்கிட்ட போய் ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு பாக்குற மாதிரி இருந்தா இல்லையான்றது அவங்களுக்கு தான் தெரியும், நான் சொல்ல முடியாது. இருதயத்துல என்ன இருக்குதான்னு கேக்குறீங்க? வார்த்தை. வார்த்தை. ஓகே, வார்த்தை. ஓகே, அதான் ஓகே. ஆனா இருதயத்துல பிரகாசிக்கணும். பிரகாசம் என்ன அர்த்தம்? கிறிஸ்து நமக்குள்ளாக இருந்து நம்பாத அந்த மகிமை, என்னுடைய மகிமையே உனக்கு கொடுப்பேன்றார். என்னுடைய மகிமையே உனக்கு கொடுப்பேன், அதான் சொல்றாரு. ஒரு சபைக்காரர் எப்படி வாசிங்க. மூணு 12 வாசிங்க. 3:12. ஜெயம் கொள்ளுகிற 3:12 பிரதர். ஆமா ஆமா, அதான். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதில் நின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். யார் எந்த சபைக்கு எழுதுறப்ப சொல்றாரு? தனக்கு பிரியமான சபை. அப்போ புதிய நாமம், அப்ப அந்த பிரகாசம், அந்த மகிமை. இவர் யாரு? தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரகாசம். ஆண்டவர் தேவனுடைய மகிமை அல்ல தேவனுடைய பிரகாசம் இல்லையா? அப்ப இவர் என்ன பண்ணாரு? நமக்கு மகிமையை கொடுக்கிறார், நம்மை பிரகாசிக்கப்படுவார், அந்த மகிமையை நமக்கு கொடுக்கிறார். நான் பிதாவிடத்தில் அதிகாரம் ஏற்படுத்தும் போல, நான் ஜெயகொண்ட பிதாவிடத்தில் அதிகாரத்தில் போல, அதே போல நான் அவருடைய மகிமையா இருக்கிறது போல. இதுதான் எசென்ஷியலி பிரதீப் ஜஸ்ட் அப்படி டச் பண்ணாப்புல ஒன்னஸ். பிரதீப் வெளிப்படுத்துதல் 22லயும் கடைசியில சொல்லிருப்பார் 16வது. பிரதீப் அந்த ஒன்னஸ் சொன்ன இல்லையா? அந்த விளக்கம் தான் இது. ஓகே. அப்போ தேவனுடைய மகிமை ஆண்டவர், அப்ப ஆண்டவர் அந்த மகிமையை நமக்குள்ளே வெளிப்படுத்துவார். அதுதான் விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் உனக்கு கொடுப்பேன், அவனுக்கு கொடுப்பேன். அப்ப என்ன ஒரு மகத்துவமான ஒரு அஷூரன்ஸ் பாருங்க, பிராமிஸ் பாருங்க. இப்படி பிராமிஸ் பண்ணவர் யாரு? பிராமிஸ் மரித்து உயிரோடு இருக்கிறவர், செத்து போன ஆசாமி. நிறைய பேர் நீங்க வந்து இப்ப பிராமிஸ் பண்ணாங்க, ஆனா காலி சொன்ன ஆளுக்கு காலி. ஆனா இவரு உயிரோடு இருக்கிறாரு, அவர் நம்மை முற்று முடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இவர் சொன்னது இவர் செய்வார்,
ஏனென்றால் அவர் உயிரோடு இருக்கார். ஒரு பாட்டு இருக்கு உங்களை எல்லாம், பிகாஸ் he lives I can face tomorrow. All fear is gone. எல்லா பயமும் போய்விட்டது. அவர் ஜீவிக்கிறார். அதனால் என்னுடைய எதிர்காலத்தை நான் சந்தோஷமாய், தைரியமாய், நிச்சயமாய் நான் நோக்குவேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவராகிய யெகோவா மேசியா. எல்லாரும் சொல்லுங்க, யெகோவா மேசியா எதிர்காலத்தை என்னுடைய எதிர்காலத்தை சந்தோஷத்தோடு நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு ஆமென். அதுதான் நமக்கு. வேற எந்த தெய்வமும் பாடல, உம்மை போல ஒரு தெய்வத்தை பூமியில் அறிந்திரே, உயிருள்ள தெய்வம் என்னீர். இப்படிப்பட்ட தெய்வத்தை தேவன் நம்ம கொடுத்திருக்கிறார்கள். நாமெல்லாம் யாரு? பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். உலகத்தையும் சொல்லிட்டு இடத்துல என்ன சொல்றாரு? ஆவியானவர் ஆதுள்ளவன் கேட்க. அதுதான் நான் சொல்றேன். எல்லாரும் காது இருக்குது, ஆனால் காது இருக்கா? கேளுங்க, வசனத்தை பிடிச்சுங்க. நம்மை நாமே எப்படி வார்த்தையை கொண்டு, வார்த்தை நம்ம ஆளு பரிசுத்த, நம்மை பரிசுத்தப்படுத்த. ஏன் பாவம் செய்ய? ஐயோ வேண்டாம், என் தேவனத்தில் பிரியப்படுவதில்லை. என் ஆண்டவர்களுக்காக மரத்துல இந்த பாவ காரியத்தை செய்வதற்காக அவர் மரத்துல தொங்கினார். இந்த பாவத்தை, இந்த லஞ்சம் வாங்குறதுக்காக, இந்த கை நீட்டு லஞ்சம் வாங்க அவர் கையில ஆணி அடிக்கப்பட்டது. செய்ய மாட்டேன். வார்த்தை தேவ காரியம் நம்மை ஆண்டு கொள்ளட்டும். ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவரையும் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.